பெருமக்களே, இந்தியா கூட்டணியின் வலிமையான தலைவர் பெருமக்களே, இது 75வது ஆண்டு பவள விழா. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பவள விழாவின் முதலமைச்சராக இன்று அமர்ந்திருக்கிறார். 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் 1952 தேர்தலில் போட்டியை தவிர்த்து கட்டமைப்பை வலிமைப்படுத்தி அடுத்த தேர்தலில் போட்டியிட்டு வென்று 1967ஆம் ஆண்டு முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா பதவியேற்றார். பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக 1969ஆம் ஆண்டு பதவியேற்றார். 7 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்திருக்கிறது. ஒரு முறை பேரறிஞர் அண்ணா, 5 முறை முத்தமிழறிஞர் கலைஞர், இப்பொழுது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் 7வது முதலமைச்சராக இருக்கிறார். இதிலே 7 கடைவள்ளல்களை நாம் அறிந்திருக்கிறோம். 7வது கடைவள்ளலாக அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். 7 கடைவள்ளல்கள் கொடுத்த திட்டங்களும் சமூக நீதியும் தான் இன்று தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சிக்கு உதவி இருக்கிறது. ஒன்றிய அரசாகட்டும், மாநிலங்கள் அரசாகட்டும், இந்த தேசத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது இங்கே ஒரு சிறப்பான நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது, பொற்கால ஆட்சி நடக்கிறது என்று நம்முடைய எதிரிகளும் வாழ்த்துகிறார்கள் என்றால் அதற்கு இந்த 7 கடைவள்ளல்களும் ஆற்றிய பணிகள். 7ஆம் கடைவள்ளலாக மாண்பு முதலமைச்சர் இருக்கிறார். 7ஆம் கடைவள்ளல் பேகன் இருக்கிறார், பாரி இருக்கிறார், காரி இருக்கிறார், அதியமான் இருக்கிறார், ஆய் இருக்கிறார், நல்லி இருக்கிறார். மாண்பு முதலமைச்சர் 7வது கடைவள்ளல் நல்லியாக அமர்ந்திருக்கிறார். என்ன நல்லிக்கு மிகப்பெரிய சிறப்பு? வந்தாருக்கு உணவு கொடுப்பவர். ஒரு புலவர் ஒருவர் பசியும் பட்டியனோடு கிழிந்த ஆடையோடு வரும் பொழுது அவர் அரசர் என்று தெரியாமல் இந்த ஊரில் யாரும் உதவி செய்ய மாட்டார்களா என்று கேட்டவுடன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நல்லி கேட்கிறார். எனக்கு பசிக்கிறது, உணவு வேண்டும் என்று சொன்னவுடன் அவரே சமைத்து பரிமாறி அவரை வயிறார சாப்பிட வைத்து அனுப்புகிறார். அப்பொழுது அந்த புலவர் கேட்கிறார், இந்த தேசத்தில் ஒருவர் சாப்பாடு போட்டார், அவர் யார் என்று. அவர்தான் இந்த நாட்டின் வள்ளல் அரசன் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று இன்று லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு அளித்த நல்லியாக அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். இந்த திட்டங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சியின் கடல் கடந்து கனடா வரை சென்றிருக்கின்ற திட்டம். இப்படி பல திட்டங்களை நாம் சொல்லலாம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி பேசும்போது சொல்லுவார்கள், இவருடைய ஆட்சியிலே சிறப்பு என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி சிறப்பு என்ன என்று. கருவறை முதல் கல்லறை வரை திட்டம் தீட்டிய ஒரே முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று 2007 பேசப்பட்டது. எல்லோருக்கும் ஒரே நீதி, எல்லாரும் ஆட்சி செய்கிறார்கள், எல்லா மாநிலத்திலும் ஆட்சி நடக்கிறது. ஒருவர் சமூக நீதி மீது அக்கறை செலுத்துவார், மற்றொரு திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனால் தமிழ்நாட்டு மட்டும்தான் தொடர்ந்து சமூக நீதி ஒரு கண்ணாகவும் தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் வளர்ச்சிகள் ஒரு கண்ணாகவும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகையால் தான் இன்று எல்லோரும் போற்றப்படுகின்ற முதலமைச்சராக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். 2021க்கு முன்பு 10 ஆண்டுகள் எந்த துறையும் செயல்படவில்லை, இந்த தேசத்தின் கடைசி துறையாக இருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து ஆய்வு செய்து மீண்டும் 3 ஆண்டுகளில் முதன்மை துறையாக மாற்றிய வல்லமை நம்முடைய முதலமைச்சரை சாரும். அந்த அளவிற்கு பல திட்டங்களை தீட்டியிருக்கிறார். இங்கே பேசிய தலைவர் பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த தேசம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற தேசம். ஆனால் இந்த தேசத்தில் பாசிசங்கள் என்று அதிகரித்து வருகின்றன. என்ன காரணம் என்றால், எதிர்க்கின்ற சக்திகள் கடந்த காலத்தில் குறைந்ததால் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். இப்பொழுது வலிமையான சக்தி ஒன்று தென் மாநிலங்களிலே உருவாகிறது, இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாடல் ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தலைமையில இன்று வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. எதற்காக பாசிசவாதிகள் அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள்? தமிழ்நாட்டை கண்டால் ஏன் நடுக்கம் வருகிறது? தமிழ்நாட்டை கண்டால் ஏன் அச்சம் ஏற்படுகிறது? தமிழ்நாட்டை தொட்டால் ஷாக் அடிக்கும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேடிக்கை பார்க்க மாட்டார், உடனடியாக பதிலளிப்பார்.
எந்தவித சமாதானமும் செய்து கொள்ள மாட்டார். தமிழ்நாட்டு மக்களுடைய நலனே ஒன்றுதான் முக்கியம் என்று அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் என்னுடைய ஆசையை நான் இங்கு தெரிவிக்கிறேன். கால் நூற்றாண்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்தது. அரை நூற்றாண்டில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்தது. முத்தமிழறிஞர் கலைஞர் இப்பொழுது பவள விழா முக்கால் நூற்றாண்டில 75வது ஆண்டில மாண்புமிகு முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் அமர்ந்திருக்கிறார். நூற்றாண்டு விழா காணும் போது நீங்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்னுடைய ஆசையை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த தேசத்தை மிகப்பெரிய பிணி பிடித்திருக்கிறது. பாசிச சக்திகள் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன. இதை விரட்ட வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் அது உங்கள் தமிழை தான் முடியும். அதற்காக உங்கள் தலைமை தேவைப்படுகிறது. இன்னும் கால் நூற்றாண்டுக்கு. கால் நூற்றாண்டுகளால் என்ன 100 வருடமா என்று கேட்கலாம். நமக்கு சாட்சியாக தோழர் நல்லக்கண் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஓரிரு மாதங்களில 100வது வயதை தொடப்போகிறார். ஆனால் அவர் இன்னும் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை போன்ற நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் 100வது வயதிலும் ஆட்சி செய்வார், அரசியல் செய்வார், பாசிச சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார். பெரியோர்களே, இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமக்களே, நீதி கட்சி, சுயமரியாதை கட்சி, திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இதில் ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி இப்பொழுது இந்த தேசத்தில் ஏற்பட்டிருப்பதற்கு என்ன காரணம் என்றால் அவருடைய உண்மையான உழைப்பு, அவருக்கு கிடைத்த தளபதிகள். எல்லோரும் சொல்லுவார்கள், டெல்லியில இவ்வளவு ஆண்டுகளாக ஒரு இயக்கம் எத்தனை சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் அதை அசைத்து பார்க்க முடியாத இயக்கமாக மிகவும் மிகவும் பரிணாம வளர்ச்சி மீண்டும் மீண்டும் எடுகிறது. என்ன காரணம் என்றால் தலைவர்கள் அப்படிப்பட்ட தளபதிகளை வளர்த்து வைத்திருக்கிறார்கள், அமைச்சர்களை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆகையால் யாரும் தமிழ்நாட்டையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நெருங்க முடியவில்லை. அதற்கு ஒரு சாட்சி, 500 நாட்களுக்கு மேல் பாசிசம் சிறைபிடித்து வைத்திருந்ததை உறுதியாக அதை மீண்டெடுத்து மீண்டும் சிறை மீட்டு வந்திருக்கிறார் நம்முடைய மேலாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் ஒரு உதாரணமாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை மீண்டு வருகிறார்கள், வென்றெடுக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் காரிய கமிட்டியுடைய தலைவராக, தமிழ்நாட்டின் தலைவராக இருந்தார். கருத்து வேறுபாடால் திராவிட கழகத்தை ஆரம்பித்தார். அவர் எப்படி காங்கிரஸோடு உறவு வைத்திருந்தார், அதற்கு பிறகும் பெருந்தலைவர் காமராஜரோடு எப்படி இருந்தார், இது முதல் படி. இரண்டாவதாக பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மண்ணில திராவிட நாடு என்ற பத்திரிகையில வந்ததை நாம் அவசியம் இங்கே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் மிகப்பெரிய தென் மாவட்டங்களில வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அந்த வெள்ளப்பெருக்கில் அவர் தன்னுடைய பணியை செய்வதற்காக மாண்பு முதலமைச்சர் களத்திலே இறங்கியிருக்கிறார். அப்பொழுது நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடுல எழுதுகிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெருந்துயரை அங்கே அகற்ற சென்றிருக்கிறார். அங்கே மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், இவரும் கண்ணீர் சிந்துகிறார். அங்கே மக்கள் கவலையில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், இவரும் கவலைப்படுகிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தானே நமக்கு வேண்டும், வாழ்க பெருந்தலைவர் காமராஜர் என்று வாழ்த்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எழுதுகிறார் என்றால் இந்த அரசியல் நாகரிகம் இந்த தேசத்தில் எங்கேயாவது இருக்குமா? அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் நாகரிகம். அதனுடைய தொடர்ச்சி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அன்னை இந்திரா காந்தியிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த மண்ணில் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொன்னார, அதை மறக்க முடியுமா? இன்று அன்பால் வென்றெடுத்திருக்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை ராகுல் காந்தி அவர்கள், நான் எங்குமே இதை சொன்னதில்லை, இங்கே பிரகடனப்படுத்துகிறேன், என்னுடைய மூத்த அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்று சொன்னார, அதை மறக்க முடியுமா? இப்படி காங்கிரசுடன் பின்னி பிணைந்திருக்கின்ற இந்த உறவு அனைத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களையும் அவர்களை உருவாக்கி ஒரு ஆளுமையோடு இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி இன்னும் 25 ஆண்டுகள் மேலோங்கி இருக்க வேண்டும். உங்கள் தலைமையில இந்த பாசிசவாதிகளை அகற்ற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகள் ஆகின்றன. காங்கிரஸ் பேரியக்கம் 139 ஆண்டுகள் தேசிய கட்சியாக இருக்கிறது. ஆனால் இங்கே பேசிய தலைவர் சொன்னார், முக்து பாரத் காங்கிரஸ் இல்லாத ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்று. ஆனால் அவர்கள் இப்பொழுது காணாமல் போய் வருகிறார்கள். ஆனால் இங்கே நம்முடைய ரீஜனல் பார்ட்டி மாநில கட்சிகளில 3 கட்சிகள் பழமையான கட்சிகள். காஷ்மீரில் இருக்கிற தேசிய மாநாட்டு கட்சி, பஞ்சாபில் இருக்கின்ற அகாலிதளம்,
இங்க இருக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 3 கட்சிகளும் பழமையான கட்சிகளையே ஒற்றுமையை பார்த்தால் இன்று 3 ரீஜனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டியில மாநில கட்சிகளில உயர்ந்து நிற்பது திராவிட முன்னேற்ற கழகம் உயர்ந்து நிற்கிறது. இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது. இங்க இருக்கின்ற திட்டங்களை இந்தியாவிற்கு எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்து செல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆளுமையுள்ள தலைவர்கள் 75 ஆண்டுகளாக இந்த கட்சியில இருந்திருக்கிறார்கள் என்றால் இதை காங்கிரஸ் பேரியக்கம் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறது. அதுவும் ஒரு பரிணாம வளர்ச்சி. அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு நீங்கள் ஏன் 100 ஆண்டுகள் இருக்க வேண்டும், இன்னும் 25 ஆண்டுகள் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்தினேன் என்றால், குழந்தைகளுக்கு காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்க லட்சக்கணக்கான குழந்தைகள் உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். கல்லூரியில் காலடித்து வைக்க முடியாமல் வீடுகளிலே முடங்கி இருக்கின்ற என்னுடைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அனைவரும் புதுமை பெண் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தில் 1000 ரூபாய் நீங்க கொடுக்கின்ற பணத்தை பெற்று அவர்கள் கல்லூரி படிப்பை முடிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எந்த வேலையும் இல்லை, ஒடுக்கப்பட்டவர்கள் வீடுகளில் அடைந்திருக்கிறோம், எங்களுடைய உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கிறார் என்று உங்கள் பெயரை சொல்லி மாதம் வாங்கி கொண்டிருக்கிறார்களே அவர்கள் உங்களை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். சாலையிலே விபத்திலே அடிபட்டு கிடந்தால் குளவுயிரும் குத்துயிரமாக துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நான் நினைக்கிறேன் என்று இன்னுயிர் காப்பம் 48 திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். அந்த பயனாளிகள் உயிர் பிழைத்து உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் சாதாரண வாழ்த்துக்கள் இல்லை. வீட்டில முடங்கி கிடப்பவர்களை மக்களை தேடி மருத்துவம் நான் இருக்கிறேன் என்று மருத்துவர்களை அனுப்பீர்கள். கல்வியிலே தடை ஏற்பட்டால் கொரோனா பெருந்தொற்று காலத்தில நான் உங்களுக்கு கல்வி கண் திறந்த காமராஜர் போல் கல்வியை வீட்டுக்கு அனுப்புகிறேன் என்று இல்லம் தேடி கல்வியை சென்றீர்கள அவர்கள் உங்களை வாழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 75 ஆண்டு பரிணாம வளர்ச்சியில தமிழ்நாட்டில் போட்ட திட்டங்கள் 1 2 கிடையாது. சமூக நீதியும் திட்டத்தின் வளர்ச்சி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியும் 2 கண்களாக நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள். வெற்றிகரமாக உங்களுடைய பயணம் தொடர வேண்டும் என்று 75வது பவள விழா ஆண்டை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மீண்டும் இது 100 ஆண்டுகள் பரிணாம வளர்ச்சி பெற வேண்டும். கடைசியாக ஒரு செய்தி, இந்தியாவில எல்லா பொருளாதாரங்களும் தேங்கி உள்ள நிலை, பொருளாதாரம் தேக்கமுள்ள நிலையில வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாட்டு முதலீடுகளை எல்லோரும் பொறாமைப்படும், புச்சரிப்புப்படும், எரிச்சல் படும் அளவிற்கு தமிழ்நாட்டை மேன்மையுள்ள மாநிலமாக மாற்றுவதற்காக $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி சென்றிருக்கிறீர்களே, இதுதான் இந்த காலகட்டத்தின் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சிறப்பு. பல சிறப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு இருக்கின்றது. போதி தர்மர் இங்கு பிறந்தவர். இங்கு பிறந்து உலகம் முழுவதும் புத்த மதத்தை பரப்பினார். மதத்தில் புரட்சி செய்த ராமானுஜர் இந்த மாவட்டத்தில் பிறந்தவர். கோவூர் சேக்கியார் இந்த மாவட்டத்தில் பிறந்தவர். இந்த நூற்றாண்டின் சிறப்பு பேரறிஞர் அண்ணா காஞ்சியில பிறந்தவர். ஆகவே இந்த பவள விழாவை வாழ்த்துகிறோம். உங்களோடு காங்கிரஸ் பேரியக்கம் தோளோடு தோள் நிற்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய முயற்சி எல்லாவற்றுக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் துணை நிற்கும். இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு துணை இருக்கிறார்கள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.